இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல கிட்டத்தட்ட 9 மாதங்களுக்கு மேல தங்கி இருக்கக்கூடிய சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோர் அவர்களுடைய வருவாய் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதாவது என்ன சம்பளம் கொடுப்பாங்க, இவ்வளவு நாள் அங்க தங்கி இருக்காங்களே, பெரிய வேலையாச்சே, இது வந்து உயிரை பணையம் வைக்கிற வேலையாச்சே அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குள்ளயும் ஒரு கேள்வி வந்திருக்கும். அங்கதான் வச்சாங்க பாரு ஷாக்கு அப்படிங்கிற மாதிரி நாசாவுடைய ரிட்டையர்ட் விண்வெளி வீரர் ஒருத்தவங்க கிட்ட கேட்டிருக்காங்க, கேடி அப்படிங்கிறவங்க கிட்ட கேட்டிருக்காங்க. யூசுவலா இந்த மாதிரி அங்க ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஆராய்ச்சியில ஈடுபடுறவங்க அங்கே தங்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுருது. கிட்டத்தட்ட வந்து நம்ம ஓவர் டைம் மாதிரி தானே, ஆபீஸ்ல ஓவர் டைம் பார்த்தா எக்ஸ்ட்ரா சம்பளம் கொடுப்பாங்களா, அந்த மாதிரி ஏதாவது கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டிருக்காங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப 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 திங்க் பண்ணாதீங்க, இருங்க உங்க விவரத்தை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு சொல்லியிருக்காரு. நாசா மூலமா ஒருத்தர் அங்க ஒரு ஆராய்ச்சிக்கு போறாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, அவங்க அங்கேயே தங்க வேண்டிய சூழல் ஏற்பட்டாலோ இல்ல வந்து கூடுதல் நேரம் வேலை செய்யக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டாலோ சிறப்பு சம்பளமோ கூடுதல் சம்பளமோ எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. பேட்டா எங்கம்மா தராங்க, பூரா சம்பளத்துல கழிச்சு விடுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கா கேட்கறதுக்கு. நாசால வேலை செய்யறவங்க எல்லாருமே ஃபெடரல் எம்ப்ளாயிஸ் மாதிரி தான். எப்படி வந்து நீங்க ஒரு எம்ப்ளாய்க்கு நம்ம ஊர்ல இருந்து ஒரு அவுட் ஆஃப் ஸ்டேஷனுக்கு வேலைக்கு அனுப்புறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு ட்ரிப் ஆகத்தான் கருதப்படும். இந்த ட்ரிப்ல வந்து உங்களுக்கான ஸ்டே, உங்களுக்கான ஃபுட் எல்லாம் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல உங்களுக்கு தங்கறதுக்கு நாங்க இடம் கொடுத்துட்டோம், அப்புறம் உங்களோட உணவுக்கான செலவுகளை நாங்க பார்த்துப்போம். இந்த கேடி அப்படிங்கிறவர் வந்து 159 டேஸ் ஏற்கனவே அவரு தங்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருந்திருக்கு ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல. அந்த ஒரு சூழலுக்கு இழப்பீடு தொகை ஒண்ணு கொடுப்பாங்களாம். அந்த இழப்பீடு தொகை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாளைக்கு $4 அப்படின்னாதீங்க, இந்த $4 அப்படிங்கிறது ரூபாய் 347, ஜஸ்ட் rupees 350 பக்கம் ஒன்லி அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அவர் வந்து அந்த நாட்களை முடிச்சு இங்க வரும்போது அவருக்கு கிடைச்ச அந்த எக்ஸ்ட்ரா கேஷ் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ரூபாய் 55,000, ஜஸ்ட் 55,000 கொடுத்திருக்காங்க. ஸோ 286 நாள் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா பழைய கணக்குப்படி ஒரு நாளைக்கு $4 இல்ல வந்து இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இன்கிரிமெண்ட் பண்ணிருக்காங்களா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இனிமேதான் அறிவிக்கப்படும்.